இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ரெஃபரன்ஸ் தான். அது என்ன அப்படின்னா, தம்பி ராமையாவோட பயனான உமாபதி டைரக்ஷன்ல நட்டி நட்ராஜ் லீட் ஆக்டர் நடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க படம் தான் TN 2026. இந்த படத்தோட போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பவே அதுல நட்டியோட லுக் பாக்குறப்ப விஜய் ரெஃபரன்ஸா இருந்துச்சு. ஒயிட் ஷர்ட், சாண்டல் கலர் பேண்ட், கையில காப்பு, ஒயிட் பியர்டு அப்படின்னு சொல்லி விஜய் லுக்ல இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் தான் இருந்துச்சு. ஒருவேளை விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் அந்த போஸ்டர் ஜூம் பண்ணி பாக்குறப்ப அந்த போஸ்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஓடி விளையாடு பாப்பா, எங்க படத்துக்கு தியேட்டர் தா பாப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த போஸ்டர் இருந்துச்சு. இப்ப அதெல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு டீசர் விட்டுருக்காங்க. ஒரு 1.5 நிமிஷத்துக்கு டீசர் வருது. அந்த 1.5 நிமிஷமும் ரெஃபரன்ஸ் தான். அந்த டீசர்ல பாத்தீங்க அப்படின்னா தம்பி ராமையா, ரெடின் கிங்ஸ்லி, MS பாஸ்கர், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நட்டியோட லுக்கு, நட்டியோட அந்த மேனரிசம் எல்லாமே அப்படியே விஜயோட மேனரிசம் மாதிரி தான் இருக்கு. ஒயிட் பியர்டு, எங்க தங்க நட்சத்திரம், அவருக்கு படத்துல ஒரு பேர் தங்க நட்சத்திரமா, எங்க தங்க நட்சத்திரம் வந்து ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றம் மாத்திருக்காரு, நற்பணி மன்றத்தை மக்கள் மன்றம் மாத்திருக்காரு, மக்கள் மன்றத்தை வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சியா மாத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த டீசல் என்னென்ன இருக்கு அப்படின்னா, எதுக்கு ஒரு கூத்தாடி நாட்டை ஆளணும் அப்படிங்கிற மாதிரியானது. ரெடினோட அந்த ஒரு கேரக்டரைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா சீமானோட கேரக்டரைசேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் அவர்கள் தான் எப்பவுமே அவங்க இதா பேசுவாங்க, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், என் சொந்த வரையே ஆள வைப்போம், இது வந்து எம் இனத்தின் உரிமை, அது வந்து என்ன அடிப்படை கடமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்பாங்களே, அந்த விஷயம், அந்த மாதிரி ஒரு மேனரிசம், அந்த மாதிரி அவனுக்கு கேரக்டரா இருக்குதான் ரெடின் கிங்ஸ்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு, அது பாக்குறப்பவே தெரியுது. ஒரு சினிமால இருந்து ஒருத்தர் வந்து இதுக்கு வர அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுல நட்டியோட அந்த மேனரிசம், அந்த வாக்கே பாத்தீங்க அப்படின்னா விஜயோட வாக்கு, அந்த விஜயோட அந்த ஒரு லுக்கா தான் இருக்கு. அப்புறம் இதுல வந்து சில விஷயங்கள் புரியல. அந்த ஒரு கார்ல வந்து ஒரு போலீஸ் கேட்கிறாரு, உள்ள வந்து யாரு இருக்கான்னு பாத்தீங்களா அப்படின்னா, எவன் இருந்தா என்ன, எனக்கு லாண்ட் ஆர்டர் விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்ற மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு. இது எங்க நடந்துச்சுன்னு தெரியல. ஓவராலா பாக்குறப்ப இது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட்டான ஒரு படமா இருக்கு நினைக்கிறேன். படத்தோட கிளைமேக்ஸ்ல கூட, அந்த டீசரோட கிளைமேக்ஸ்ல கூட ஓம் சக்தி பராசக்திங்கிற மாதிரியான வாய்ஸ் ஓவர் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு விஜய் ஃபேன்ஸ்க்கான ஒரு ட்ரீட் அந்த பிலிம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. போஸ்டர் பாக்குறப்பவே ஒரு பொலிட்டிக்கல் பிலிம் அப்படிங்கிற தெரிஞ்சு, ஒருவேளை LKG அந்த ஒரு மாதிரியான படமா இருக்குமா, காமெடியான பாலிடிக்ஸ் பேஸ்டுமா, சீரியஸான NGK மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டுமாங்கிற டவுட் தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் சீரியஸான ஒரு பாலிடிக்ஸ் பிலிமா இருக்கும். இப்ப கரண்ட் சினாரியோவை எடுத்துதான் படம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு விஜயோட பயோகிராபி மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் படம். விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் ஒரு மினி ட்ரீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீசர் நீங்க பாத்தீங்களா பாக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சா பிடிக்கல அப்படிங்கிறதையும், இதுல நீங்க வேற எந்தெந்த விஷயங்கள் நோட் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.